வணக்கம். அன்பே மொழி. உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ஒரு நாளைக்கு 2 முறை உடலை குளிர்வித்தல், தூய ஆடைகளை அணிதல், தூய்மையாக உடலை வைத்துக் கொள்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் அது மட்டும் போதாது. உடல் தூய்மை என்பது வெளிப்புற தூய்மை மட்டுமல்ல, உடலுக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்தே தூய்மை செய்ய வேண்டும். நம்முடைய உடலில் சேர்க்கின்ற கழிவுகள் பெரும்பாலும் இரத்தத்தில்தான் கலந்திருக்கும். குருதி எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றதோ அவ்வளவு தூய்மையாக நம்மளுடைய உடல் நோயின்றி இருக்கும். இரத்தத்தின் தூய்மையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நோயாக உடலில் வந்து தங்கிக்கொள்ளும். அதனால் உட்புற தூய்மைக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சித்தர்கள் அமிர்தை என்று சொன்ன கடுக்காயை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதுக்கு ஏற்றாற் போன்று கடுக்காயின் அளவை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மகா சித்தர் போகர் அவர்கள் கூறியுள்ளார். அதை தொடர்ந்து நிறைய சித்தர்கள் பாடியுள்ளார்கள். ஒவ்வொரு முறையும் கடுக்காயை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி தொடர்ந்து நாம் பேசுவோம். நன்றி.